ராமுவும் சோமுவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் 2 பேரும் காட்டு வழியில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு கரடி வாரதை 2 பேரும் பார்த்தாங்க. சோமுவுக்கு மரம் ஏற தெரியும். அதனால் அவன்ட பாதுகாப்பு மட்டும் நினச்சி வேகமாக மரத்தில் ஏறினான். ராமுவுக்கு மரம் ஏற தெரியாது. ஆனால் சோமு ராமுவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. ராமுவுக்கு என்ன செய்கிறதுன்னு கொஞ்ச நேரம் யோசித்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. காட்டு மிருகங்கள் இறந்தவர்களை சாப்பிடாது அப்படின்னு அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். அப்போ அவன் நினச்சபடியே கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கி கீழே இறந்து போன மாதிரி படுத்திருந்தான். கரடி ராமுக்கிட்ட வந்துச்சு. அவனோட முகத்தை முகர்ந்து பார்த்து அவன் இறந்து போயிட்டான்னு அவனை விட்டுட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து சோமு மரத்துலேருந்து கீழே இறங்கி ராமுவை பார்த்து அந்த கரடியை உன் காது கிட்ட வந்து என்ன சொல்லுச்சுன்னு கேட்டான். அப்போது ராமு சொன்னான், ஆபத்தில் உதவாத நம்பனை நம்பாதேன்னு சொல்லிச்சின்னு.